வணக்கம். ஒரு விரல் புரட்சி. இது 5வது தொகுதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில உள்ள போளூர் தொகுதிய தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் மீது எந்த விதமான ஒரு பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாட பத்தி அவர் கேட்கும்பொழுது, அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் மக்கள் மத்தியில இருக்கு. ஆ என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ இங்க இல்ல. அதனால சில திட்டங்கள செயல்படுத்த முடியல அப்டிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பேசப்படுகிறது. அதை தவிர போளூர் சட்டமன்றத்தில என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு விளக்குகள், மின் விளக்குகள் எல்லாம் அமைச்சு குடுத்திருக்கிறாரு. அவருடைய சொந்த இதுல நிதியிலிருந்து பண்ணியிருக்காரு அப்டிங்கிற மாரி, அவர் மீது நெறைய பாராட்டு விஷயங்கள் நெறைய தெரிஞ்சதுங்க. இந்த போளூர் தொகுதி எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கேக்குள்ள கையில இருக்கிற மாறி மாறி இருக்கிற தொகுதி தான். அது பெரும்பாலும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2016 சட்டமன்ற தேர்தல்ல என்ன பார்த்திருக்கீங்கன்னா, டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழுமலை என்பவர் ஒருத்தர் அவர் தனித்து போட்டியிடுகிறார். அவர் 19% வாக்குகள் வாங்கியிருக்கிறார். ஏடிஎம்கே சார்பா ஒரு 39% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. டிஎம்கே சைடா பார்த்தீங்கன்னா, ஒரு 43% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் டிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வின் பண்ணியிருக்கிறாரு. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்டிகேல 12% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு விஷயம். போளூர்ங்கிறது ஒரு அவ்வளோ கிராமங்களா நிறைஞ்ச ஊருங்க. 2டே 2 பெரிய ஊர் தான் போளூர் சுத்தி இருக்கு. அத சுத்தி இருக்கிற கிராமங்கள் தான். முழுக்க முழுக்க கிராமங்கள். ரொம்ப அழகான ஒரு கிராமங்களா பார்க்க முடிஞ்சுச்சு. சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல போளூர் தொகுதி எப்படி இருக்க போகுது? போளூர் தொகுதி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல மிக முக்கிய பங்களிக்க போகுது. ஏன்னா, போளூர் தொகுதியில இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், அவர் செயல்பாடு நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆளுங்கட்சி மீது அதிருப்தி இருக்கு. ஆனா, அதே சமயத்தில கொஞ்சம் பாராட்டுகளும் போளூர் சட்டமன்ற தொகுதியில இருக்குங்க, மக்கள் மத்தியில. குறிப்பா சொல்லப்போனா, சில திட்டங்கள் அங்க சரியா போய் சென்றடைஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மக்கள் மத்தியில கொஞ்சம் பரபரப்பான குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்ல. ஆளுங்கட்சி மீது ஒரு ஒரு விதமான பாராட்டு மழைகள் அங்க இருக்க தான் செய்கிறது. ஆனால், விஜய் அவர்களுடைய தாக்கம் இங்க கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. விஜய் அவர்கள் இங்க எவ்வளவு பெரிய வாக்குகள் வாங்க இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, விஜய் அவர்களுடைய பெயர்களோ, விஜய் அவர்களுடைய கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இங்க நாங்க பெரிதும் பார்க்கப்படல. நாங்க சென்ற கிராமங்கள் மத்தியில. ஆனால், இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு. பெண்கள் மத்தியிலயும் ஒரு செல்வாக்கு இருக்கு. அது வாக்குகளா எவ்வளவு தூரம் போய் சென்றடையுங்கிறது தெரியல. ஏன்னா, கிராமத்துல சில சில விஷயங்கள பார்க்குவாங்க. கடைசி கட்டத்துல மக்கள் மத்தியில ஒரு முடிவு எடுக்கப்படுவாங்க. ஏன்னா, அங்க இருக்கிற பஞ்சாயத்துகள் அந்த மாரி சில விஷயங்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கப்படுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்த இங்க உருவாக்குவாருங்கிறது தெரியல. ஆனால், மிகப்பெரிய செல்வாக்கு விஜய்க்கு இருக்க தான் செய்யுது. அது மாற்று கருத்து இல்ல. இந்த தொகுதியிலயுமே. எங்களுடைய பார்வையில விஜய் அவர்கள் இந்த தொகுதியில மட்டும் நாங்கள் கணித்த வரைக்கும் 10% மேற்பட்ட வாக்குகள் இங்க வாங்க தயாரா இருப்பாரு. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கூட வாய்ப்புகள் இருக்கிறது. போன முறை 12% வாக்குகள் வாங்கினால, இந்த முறை கண்டிப்பாக 15% வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது, திமுக சைட்ல இருந்து யார் களத்துல நிற்க போறாங்க அப்படிங்கிற வரும்பொழுது, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய வெற்றி. போளூர் சட்டமன்ற தொகுதிய பொறுத்தவரைக்கும், இம்முறை இருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலசப்பாக்கம் தொகுதிக்கு மாற இருக்கிறதா பேச்சு அடிபடுது. அப்படி இருக்கும்போது போளூர் தொகுதிய யாருக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்கும்பொழுது, பாமகக்கு குடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா பேசப்படுகிறது பரவலா. அப்படி பாமகக்கு குடுத்தால், ஒரு வெற்றி பெற வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில இருக்கு. பாமக கூட்டணியில் இருந்து பாமகவிற்கு கொடுத்தால். அஇஅதிமுகவே மறுபடியும் களத்தில் இறங்கினாங்கன்னா, எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பேரும், அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, இங்கு அவருக்கு வெற்றி தரும் தொகுதியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க, ஆளுங்கட்சி மீது அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்கு? ஆளுங்கட்சி செல்வாக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சி மீது பெரிய அளவுல அதிருப்தி இல்லன்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா? கொஞ்சம் அவங்க ஒரு நல்ல வேட்பாளர நிப்பாட்டி, கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா, அவங்களும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்களை பொறுத்தவரை இந்த போளூர் சட்டமன்ற தொகுதி 2026 ஒரு இழுபறியா இருக்க வாய்ப்புகள் அதிகமான முறையில் இருக்கிறது.
மிக குறைந்த வாக்குகள தான் இந்த வித்தியாசத்துல தான் யாருனாலும் வின் பண்ண முடியும். அதற்கு முக்கிய காரணம் தாவேகா. தாவேகா ஓட்ட தான் பிரிக்க முடியும். கண்டிப்பான முறையில இங்க எந்த விதத்திலயும் ஜெயிக்க வாய்ப்பில்ல. ஆனா ஓட்ட பிரிப்பாங்க. அந்த ஓட்டு யாருக்கு பாதகமா இருக்க போகுதுன்னு தெரியல. எங்கள பொறுத்தவரை போலூர் தொகுதி ஒரு இழுபறி 2026 சட்டமன்ற தேர்தலில். வணக்கம்.